இப்போ ரீசெண்டாக உங்கள் வீடியோ பார்த்தேன். எலெக்ஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. 2026 இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு. அதில் வந்து எடப்பாடியார் தான் வந்து சிஎம் ஆவார். 2வது இடத்துல டிஎம்கே வரும், 3வது இடத்துல விஜய் வருவார், 4வது இடத்துல சீமான் இருப்பாருன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சிருக்கு. அந்த வீடியோ ஆமாம், நல்லா ஓடி இருக்கு. லட்சக்கணக்காக அந்த வீடியோ ஓடி இருக்கு. எனக்கு ஆயிரக்கணக்காக பணம் வந்துருக்கு. இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் கணிப்பு தப்பாயிடுச்சா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தப்பா ஆயிடுமா? ஆயிடுச்சான்னா ஒன்றும் தப்பா ஆயிடுமா? அதாவது நம்மளோட கணிப்பு எப்படி இருந்தோம்னா, யாரோட ஜாதகமும் பார்க்கல. அதில் ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறேன். நான் முன்னுரையை சொல்லிட்டு தான் நான் கணிப்பு சொல்லியிருக்கேன். யாரோட ஜாதகம் நம்மக்கிட்ட இல்லை. நெட்டில் இருக்கிற ஜாதகத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் உண்மையானு தெரியாது. பல விதமான ஜாதகங்கள் இருக்குது. ஒரே மனுஷனுக்கு 4-5 ஜாதகத்தை நெட்டில் விடுறாங்க. எது நமக்குன்னு தெரியல. இந்த 4 பேருமே என்கிட்ட ஜாதகம் கொடுத்ததில்லை, நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சில ஜோசியருங்க வந்து எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள வெளியிட்டதில்லை, நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு ஜோசியம் பார்க்கும்போது நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு 4 விஷயத்தை பார்ப்போம். விதி, மதி, நேரம், காலம் அப்படின்னு பார்ப்போம். கால நேரம், அதாவது விதிங்கிறதுனா ஜாதகம், அதில் இருக்கிற அமைப்பு, அதில் இருக்கிற யோகம், இவைகளெல்லாம் விதின்னு சொல்லுவோம். அதாவது விதி, மதி, கால நேரம். விதிங்கிறது என்னென்னா ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு ப்ளஸ் யோகம் அமைப்பு, இவைகளை வந்து ஜாதகம்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற கால நேரம் அப்படின்றது என்னென்னா, காலம்னா தசா காலங்கள். அவனுக்கு சுக்கர தசை நடக்குது, சூரிய தசை நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி. அது நேரங்கிறது என்னென்னா ராசி பலனை சொல்கிறது. மேச ராசிக்கு இப்படி இருக்குது, மீன ராசிக்கு இப்படி இருக்குன்னு ராசியை ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம், அது ராசி பலன். இது இல்லாமல் மதின்னு ஒன்று இருக்குது, ஆட்டிடியூடு, சுபாவம். இதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஒருத்தரோட அரசியல்வாதிக்கான சுபாவம் 2 பேருக்கு இருக்குது. அது விதி அமைப்பு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்குது. ராஜயோகம் இருந்ததுனால எடப்பாடியாரும் வந்து சிஎம் ஆகிட்டாரு. 4 வருஷம் ஆண்டுட்டாரு. 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஸ்டாலினும். ஸோ 2 பேருக்கு ராஜயோகம் இருக்குது, அவங்களுக்கு அமைப்பு இருக்குதுன்னு அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஒன்று ப்ரூவ் ஆயிடுச்சு. மற்ற 2 பேருக்கு அந்த ப்ரூஃப் கிடையாது, தெரியாது அப்படின்னு இருக்கும். நேரங்காலத்தையும் சுபாவத்தையும் பார்க்கும்போது, சுபாவத்தை சொல்ல போனாக்கா இவங்க 2 பேரும் கூட்டணியெல்லாம் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காங்க. ஆகாத அல்லது முரண்பாடான அப்படின்ற மாதிரியான, ஒத்து வராத அப்படிங்கிற மாதிரியான கட்சிகளோட கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அதிமுக சேர்ந்தவர் டிடிவி கிட்டே கூட்டணி வச்சுட்டாரு. இவ்வளோ வருஷமா 5 வருஷமா சண்டை